ஸோ இன்றைக்கி வந்து சிப்லா அண்ட் டைட்டன் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். சிப்லாவில் வந்து 4800 ப்ராஃபிட் அண்ட் டைட்டன் வந்து 3200 ப்ராஃபிட்டு, ரெண்டும் சேர்த்து 9000 பக்கம் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னையோட பிளான் என்னென்னா, ஊட்டியிலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பிளேசஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்றது என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தான். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். அது இல்லாமல் சிப்லாவோட அனலைஸ் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவோட கடைசியில் நான் இந்த சிப்லா எதுக்காக இந்த சிப்லா ட்ரேட் எடுத்தோம் அப்படின்றத நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் டைட்டனோட அனலைஸ் உங்களுக்கு தெரியணும்னா எங்களோட டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ டெலிகிராம் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃப்ரீயாக இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேட் கால்ஸ் நம்ம அங்கே கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தா லவ்டேலுங்கிற பிளேஸில் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக கூகுள் மேப்ஸில் எப்படி காட்டுதுன்னா, நம்ம போகிற வாட்டர் ஃபால்ஸ் வந்து இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸ்ன்னு காட்டுது. இது வந்து நம்ம லவ்டேல் வழியாக தான் வந்து என்னோட வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து போய் ரீச் ஆக முடியும். ஸோ லவ்டேல் அப்படின்னா நம்ம ஊட்டிலேருந்து 4 to 5 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஃபன் சிட்டின்ற ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன் வந்து ரைட் சைடு எடுத்தோன்னா லவ்டேல் அப்படிங்கிற பிளேஸ் வரும். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம வி ஹேவ் டு கோ டு அவர் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம போகிற வாட்டர் ஃபால்ஸோட பிளேஸ் வந்து கெத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் நம்மளோட வீடியோ ஸோ நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து நம்மளோட வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். வண்டியை பார்க் பண்ணிட்டு ஸோ இங்கே நான் உங்களுக்கு வந்து ஒரு டோட்டல் வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம வந்த வழி இதுதான் ஆக்சுவலாக. ஸோ இந்த வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வியூ பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில. ஸோ அங்கங்கே வந்து நம்மளுக்கு ஹவுசஸ் எல்லாம் தெரியுது. அதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற வில்லேஜஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த வியூ பாருங்கள், அப்படியே வேறு லெவல் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து டீ எஸ்டேட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் அங்கே இருக்கிறதெல்லாம். வந்து இங்கேருந்து 35 கிலோமீட்டர்ஸ்ன்னு காட்டுது நம்மளோட கூகுள் மேப்ஸ். ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எங்கே பார்த்தாலும் க்ரீனரிஸாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட்டில் தான் இருக்குது இந்த ரோட்ஸ் எல்லாம். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட்டாக வரும்போது கண்டிப்பாக இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள். மோர் தென் ½ an hour நான் வந்து இந்த ரூட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் ஆப்போசிட்டில் வந்து வண்டியே வரல. ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த ரூட் எடுக்கிறது இல்லை. இது ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்னால நிறைய பேர் இந்த ரூட்டை வந்து விரும்புறது இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அனிமல்ஸு, அது இல்லாமல் நிறைய பெர்மிஷன்ஸும் ரிக்வயர்டுன்னு நினைக்கிறேன் இந்த ரோடுக்குள்ளே வரதுக்கு. ஸோ இது வரைக்குமே எந்த ஒரு வண்டியும் எங்கள் ஆப்போசிட்டில் வரவே இல்லை. நம்ம வந்துட்டு இருந்த வழியில் நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு கரடி போயிட்டு இருந்தது வந்து பார்த்தோம். ஸோ வேறு ஒரு கேமராவில் அதை வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ கிளிப்பை நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். நம்ம இப்போ வந்து கெத்தைக்கு பக்கத்தில் வந்து இங்கேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு 9 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. அந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு.
ஊட்டிக்கு அப்படி நீங்கள் டூரிஸ்ட்டாக வரும்போது நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் பார்க்க போகிற பிளேசஸ் வந்து இந்த அஃபிஷியலாக இருக்கிற சில டூரிஸ்ட் பிளேசஸாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ் எல்லாம் நீங்கள் வரதுக்கும் உங்களால் முடியாது. அது இல்லாமல் ரொம்ப இன்டீரியராக இருக்கிறதுனால நீங்கள் இந்த பிளேசஸ் எல்லாம் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஆக்சுவலாக நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கிற வழியில் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போய் சேர்றதுக்கு இன்னும் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அதோட வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த டேம் ஆக்சுவலாக. ஸோ இது ஃபுல்லாக வந்து இப்போ தண்ணி இல்லாமல் இருந்ததுனால ட்ரையாக தெரியுது உங்களுக்கு. ஸோ தண்ணி இருக்கும்போது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ நம்ம வண்டி இங்கே இருக்குது, வாங்க vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தா அந்த ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து 5 கிலோமீட்டர்ஸ்ன்னு கூகுள் மேப்ஸ் காட்டுது. அது இல்லாமல் நீங்கள் ஊட்டியிலேருந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வழியாக கூட நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகலாம். ஸோ ஃப்ரம் ஊட்டி டு கெத்தையிலேருந்து நீங்கள் வந்து காரமடை போய் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகலாம். இது ஒன் ஆஃப் த வே. ஆனால் இந்த வழி ஏன் ஜாஸ்தி பேர் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா நார்மலாக இருக்கிற வழியை விட இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த வழியை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ யா சிப்லா ட்ரேட் எடுத்ததுக்கு பின்னாடி இருக்கிற அனலைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிப்லா வந்து கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ ஃபார் மோர் தென் 10 டேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பேட்டர்னுக்கு அப்புறம் இது ஒரு ஹாரிசன்டல் இல்லை காரிடர் பேட்டர்னு. ஸோ இந்த காரிடர் பேட்டர்னுக்கு அப்புறம் சிப்லா வந்து ஒரு ஃபால் கொடுத்துருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஃபால் வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா சிப்லா வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு லைக் இட்ஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எனக்கு ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் வந்து இந்த பிரேக்குக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ கன்சாலிடேட் ஆகிட்டு அகெயின் சிப்லா கேவ் எ பிரேக். ஸோ இந்த பிரேக்குக்கு அப்புறம் ஐ டுக் அன் என்ட்ரி அரவுண்ட் 924 ருபீஸ்க்கு நான் வந்து என்ட்ரி பண்ணேன். அண்ட் மை எக்ஸிட் வாஸ் அரவுண்ட் 947. யா ஸோ ஏன் நான் 947 எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் ரிஜெக்ஷனை கன்சிடர் பண்ணி நான் என்னோடய எக்ஸிட் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேட் வந்து இட்ஸ் நாட் அன் இன்ட்ராடே ட்ரேட். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்விங் ட்ரேட். இந்த ட்ரேட் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு 2 days தான் ஹோல்டு பண்ணேன். ஸோ 1 day டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டே 1 வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ இந்த டே ஆக்சுவலாக 30th வந்து என்ட்ரி எடுத்தேன் அண்ட் 31st வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் சிப்லா அண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ராஃபிட் போதுமானதுன்றதுனால நான் வந்து சிப்லா எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து. ஸோ வி கேன் கீப் அ டார்கெட் ஆஃப் 980 நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ யா ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். நம்ம காரை நம்ம பார்க் பண்ணி நம்ம நடந்து வரணும். ஸோ இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஊட்டிலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ 3, 2, 1. இதோட இந்த vlog வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எல்ஐ ஸ்குவாடோட ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை அடுத்த ட்ரேட் அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் பை சைனிங் ஆஃப். திஸ் இஸ் சமீர் ஃப்ரம் தி எல்ஐ ஸ்குவாட். பை.